வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான திருவாதிரை களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல். இந்த களி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டேங்க. 1/4 டம்ளர் 1/4 கப் பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் நல்ல கனமான பாத்திரம் பேன் வச்சுட்டு கடாய் இல்லைன்னா பேன் வச்சுட்டு அதில் அரிசி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அரிசி நல்லா பொரிஞ்சு லைட் ப்ரௌனாக இது போல் வந்த பிறகு நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாங்க. அடுத்து நம்ம இந்த பைத்தம்பருப்பும் இதில் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை பேனில் போட்டுட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதை தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூட கொஞ்சம் குறை ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் நான் வெல்லம் எடுத்து வச்சுட்டேங்க. கொடுத்த வெல்லம் இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். 1/2 கப் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி இதுக்குள்ளே திருவி எடுத்து வச்சுக்கலாங்க. நெய் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டுடலாங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 1/2 கப் வெல்லம் இதில் போட்டுட்டு கரண்டியில் நல்லா கரைச்சிடலாம். இதெல்லாம் ஃபுல்லுமே நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. கல் மண் இருந்தால் அதெல்லாம் இதில் வடிஞ்சிரும், மேலே தேங்கிடுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு அந்த பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கலாம். நல்லா வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. இது நடுவில் ஒரு தடவை கிளறிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெலாம் நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சுங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற வெள்ளை கரைசல் அதை இதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் போட்டுக்கலாங்க. டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதையும் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நடுவில் ஒரு தடவை திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாதி அளவு நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவின தேங்காய் இதில் போட்டுடலாங்க. ஏலக்காய் தூள் அதையும் போட்டுக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்துடலாங்க. நல்லா கிளறிட்டு நம்ம கொஞ்சம் இதில் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. இதில் நெய் ஊற்றினா தான் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நெய் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாங்க. இது அதிகம் நெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிதம்பரம் நடராஜர் பெருமானை மனசில் நினச்சிட்டு நம்ம இந்த திருவாதிரை களியை சாமிகிட்ட வச்சு படைச்சிட்டு பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து நம்மளும் சாப்பிட்றலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான திருவாதிரை களி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.